வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல ஒரு மனிதனை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? பணம் தேவையா? அழகு தேவையா? பெரிய படிப்பு தேவையா? இல்ல. இதெல்லாம் இருந்தும் வாழ்க்கையில தோற்று போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு சாதாரண மனிதன், கூட்டத்துல யாருக்கும் தெரியாம இருந்த மனிதன், ஒரே ஒரு திறமையால 1000 பேரை தம்பின்னாடி நடக்க வச்சிருக்கான். அந்த திறமை என்ன தெரியுமா? பேச்சு. சரியான நேரத்துல சரியான வார்த்தைய பயன்படுத்த தெரிஞ்சவன இந்த உலகம் எப்பவுமே தோற்கடிக்க முடியாது. ஒரு நல்ல பேச்சு உடைந்த உறவை கூட சேர்க்கும். ஒரு தவறான பேச்சு ஆயுள் முழுக்க இருந்த உறவையும் உடைக்கும். 2300 வருடங்களுக்கு முன்னாடியே இத புரிஞ்சிருந்தார் சாணக்கியர். அவர் சொன்னாரு, வாளால் ஜெயிக்கிறவன் ஒரு நாட்டை மட்டும் ஜெயிப்பான், வார்த்தையால் ஜெயிக்கிறவன் உலகத்தையே ஜெயிப்பான். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது சாணக்கியர் சொன்ன பேசும் கலையின் 6 ரகசிய விதிகள். இந்த 6 விதிகளையும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வார்த்தைக்கு மரியாதை வரும், உங்க பிரசன்ஸ்க்கு வேல்யூ வரும். நீங்க பேசும்போது மக்கள் அமைதியா கேட்பாங்க. முக்கியமா யாராலும் உங்களை சாதாரணமா எடை போட முடியாது. தயாரா? வாங்க சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைவோம். விதி 1. கேட்பதே உண்மையான பேச்சு. நண்பர்களே, நம்மள பல பேர் ஒரு பெரிய தப்பு பண்றோம். ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்க மாட்டோம். அவர் எப்ப முடிப்பார், நம்ம எப்ப பேசலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். இதுதான் மிகப்பெரிய பலவீனம். சாணக்கியர் சொல்றாரு, சிறந்த பேச்சாளன் என்பவன் முதலில் சிறந்த கேட்பவன். கவனிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. யாராவது நம்மை புரிஞ்சுக்கணும். அதனால்தான் நீங்க ஒருத்தரை முழு கவனத்தோட கேட்கும்போது அவங்க மனசு உங்களிடம் திறக்க ஆரம்பிக்கும். அவங்க கண்ணை பார்த்து கேளுங்க. நடுவுல இன்டரப்ட் பண்ணாதீங்க. ஃபோன் பார்த்துட்டு பேசாதீங்க. அந்த மனிதருக்கு அந்த நிமிஷம் நீங்க கொடுக்கிற மரியாதை அவரை உங்க பக்கம் இழுக்கும். நினைவில் வச்சுக்கங்க, மக்கள் நல்ல பேச்சாளர்களை விட தங்களை புரிந்து கொள்பவர்களை தான் அதிகமா விரும்புறாங்க. அதனால பேசுறதுக்கு முன்னாடி கேட்க கத்துக்கங்க. அதுதான் முதல் ராஜதந்திரம். விதி 2. இனிமையாக பேசு. சிலர் பெருமையா சொல்லுவாங்க, நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவேன். ஆனா நண்பர்களே, முரட்டுத்தனம் நேர்மை கிடையாது. சாணக்கியர் சொல்றாரு, கசப்பான உண்மையை கூட இனிமையாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு உண்மையை 2 விதமா சொல்லலாம். நீ செஞ்சது தப்பு, இது ஒரு விதம். நீ நல்லா முயற்சி பண்ணிருக்க, ஆனா இங்க கொஞ்சம் மாற்றினா இன்னும் சிறப்பா இருக்கும், இது இன்னொரு விதம். ரெண்டுமே ஒரே மீனிங். ஆனா முதல் வார்த்தை காயப்படுத்தும், 2வது வார்த்தை மாற்றத்தை உருவாக்கும். நண்பர்களே, தேனில் விழும் ஈ அதிகம், விஷத்தில் விழும் ஈ குறைவு. அதே மாதிரி இனிமையான பேச்சு மனிதர்களை உங்க பக்கம் இழுக்கும், கடுமையான பேச்சு மனிதர்களை தள்ளிவிடும். அதனால உண்மையை சொல்லுங்க, ஆனா மனசை உடைக்காமல் சொல்லுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். விதி 3. இடத்தை அறிந்து பேசு. சாணக்கியர் சொல்றாரு, அறிவாளிகள் இருக்கும் இடத்தில் அறிவாக பேசு, முட்டாள்கள் இருக்கும் இடத்தில் அமைதியாக இரு. நண்பர்களே, எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. ஒரு துக்க வீட்டில் ஜோக் அடிக்க முடியாது. ஒரு மீட்டிங்ல நண்பர்களோட பேசுற மாதிரி பேச முடியாது. ஒரு பாஸ் கிட்ட பேசுற டோன் ஒரு நண்பன் கிட்ட இருக்கக்கூடாது. பல பேர் வாழ்க்கையில ரெஸ்பெக்ட் இழக்கிறதுக்கு காரணம் இடம் தெரியாம பேசுறது. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி 3 கேள்வி கேளுங்க. இது சரியான நேரமா? இது சரியான இடமா? இவங்க கேட்கிற மனநிலையில இருக்காங்களா? இந்த 3க்கும் ஆன்சர் ஆம்னா மட்டும் பேசுங்க. இல்லன்னா அமைதியா இருங்க. சில நேரம் சைலன்ஸ் தான் ஸ்மார்ட்டஸ்ட் ஆன்சர். விதி 4. குறைவாக பேசு. நண்பர்களே, அதிகமா பேசுறவங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வேல்யூ இழந்துருவாங்க. சாணக்கியர் சொல்றாரு, அறிவாளிகள் வார்த்தைகளை சேமித்து பயன்படுத்துவார்கள். தங்கத்தை எப்படி அளந்து கொடுக்கிறோமோ அதே மாதிரி வார்த்தைகளையும் அளந்து பேசணும். கவனிச்சு பாருங்க, எப்பவுமே அமைதியா இருக்கிற ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசினாலே எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா அவர் வார்த்தைக்கு வெயிட் இருக்கும்.
ஆனா வளவளன்னு பேசுறவங்க பேச ஆரம்பிச்சாலே மக்கள் சோர்வா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால ஒவ்வொரு வார்த்தையும் இம்பாக்டுடன் இருக்கணும். நீங்க பேசும்போது மக்கள் இவர் பேசுறதுல ஏதோ வேல்யூ இருக்குன்னு ஃபீல் பண்ணணும். அதுதான் பவர்ஃபுல் கம்யூனிகேஷன். விதி 5 ரகசியத்தை காப்பாற்று. நண்பர்களே, இந்த உலகத்துல எல்லாரையும் நம்ப முடியாது. இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு எதிரியா மாறலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறோம். என் சம்பளம், என் பிரச்சனை, என் ஃபியூச்சர் பிளான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறோம். சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் ரகசியம் உன் தொண்டைக்குள் இருக்கும் வரை அது உன் அடிமை. வெளியே வந்த பிறகு நீ அதற்கு அடிமை. இந்த லைன் ரொம்ப பவர்ஃபுல். ஒரு புத்திசாலி மனிதன் தன்னை முழுசா யாருக்கும் காட்ட மாட்டான். அவன்கிட்ட ஒரு மிஸ்டரி இருக்கும். அந்த மிஸ்டரி தான் அவனுக்கு வேல்யூ கொடுக்கும். நண்பர்களே, எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. உங்க பலவீனத்தை உலகத்துக்கு காட்டாதீங்க. அதுதான் பாதுகாப்பு. விதி 6 கண்களை பார்த்து பேசு. பேச்சு என்பது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, உங்க பாடி லாங்குவேஜ் கூட பேசுது. நீங்க குனிஞ்சு பேசுறீங்களா, கண்ணை தவிர்த்து பேசுறீங்களா, நகத்தை கடிச்சிட்டு பேசுறீங்களா? அப்படின்னா மக்கள் உங்களை கான்ஃபிடென்ட்டா பார்க்க மாட்டாங்க. சாணக்கியர் சொல்றாரு, சிங்கத்தின் பார்வை போல இருக்கட்டும் உன் பார்வை. நிமிர்ந்து நின்னு பேசுங்க. கண்ணை பார்த்து பேசுங்க. சிரிச்ச முகத்தோட பேசுங்க. உங்க கான்ஃபிடன்ஸ் உங்க வார்த்தையை விட அதிகமா பேசும். கவனிச்சு பாருங்க, சில பேர் பெரிய விஷயம் எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா அவங்க பிரசன்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்? அவங்க பாடி லாங்குவேஜ் ஸ்ட்ராங். அதனால உங்க வார்த்தையை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாதீங்க. உங்க பாஸ்சர், உங்க ஐ கான்டாக்ட், உங்க எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ நீங்க பேசாம இருந்தாலும் மக்கள் உங்களை மதிப்பாங்க. முடிவுரை. நண்பர்களே, பேச்சு என்பது சாதாரண விஷயமில்லை. அது ஒரு ஆயுதம். ஒரு மனிதனை உச்சிக்கு கொண்டு போகும் சக்தி. சாணக்கியர் சொன்ன இந்த 6 விதிகளையும் நினைவில வச்சுக்கங்க. கேட்க கத்துக்கங்க. இனிமையாக பேசுங்க. இடமறிந்து பேசுங்க. குறைத்து பேசுங்க. ரகசியம் காத்துக்கங்க. கண்ணை பார்த்து பேசுங்க. இந்த 6 விஷயத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்க வார்த்தைக்கு வெயிட் வரும். உங்க பிரசன்ஸ்க்கு பவர் வரும். நினைவுல வச்சுக்கங்க, உங்க நாக்கு உங்க கட்டுப்பாட்டில் இருந்தா இந்த உலகமே உங்க கட்டுப்பாட்டில் வரும். சாணக்கியர் வழியில் நடப்போம். வார்த்தையால் உலகத்தை வெல்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஐ ஆம் அ மாஸ்டர் ஸ்பீக்கர் ன்னு டைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பவர்ஃபுல் வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.